அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். ஸோ நான் இன்றைக்கி ஃபாலோ பண்ணுற டயட்டை என்னால் லைஃப் லாங் என்னால் அதை ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த வெயிட் லாஸையும் கொடுக்கும். ரொம்ப ஒபீஸாக இருக்கிறவங்க அவ்வளோ சாப்பிடவே மாட்டாங்க. ரொம்ப கம்மியாக சாப்பிட்ற ஆளுங்களாக தான் இருப்பாங்க. மிச்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றாங்க. இட்ஸ் மெயின்லி பிகாஸ் ஆஃப் த ஜெனட்டிக்ஸ் லாட் ஆஃப் ஹார்மோனல் இன்ஃப்ளூயன்ஸ். அந்த வெயிட் ஏறிட்டே போகுது அவங்க என்ன பண்ணாலும். we dive deeper. ஸோ இங்கே என்னென்னா, இந்த ஒபிசிட்டினால சுகர் வரலாம், பிபி இஷ்யூஸ் வரலாம், தைராய்டு இஷ்யூஸ் வரலாம், முட்டு வலி, முதுகு வலி, அதாவது எலும்பு தேய்மானம் அதுவும் நடக்கலாம். ஏன் கேன்சர் கூட வரலாம். ஸோ ஆல் தீஸ் டயட்ஸ் ஆர் குட் ஃபார் ஷார்ட் டேர்ம் வெயிட் லாஸ். இப்போ ஒரு இவெண்ட் இருக்குது, எனக்கு ஜஸ்ட் ஒரு 3 kgs லூஸ் பண்ணணும், 5 kgs, இட்ஸ் ஓகே டு கோ ஆன் சம் டயட் லைக் தட் ஃபார் அ வெரி ப்ரீஃப் பீரியட். பட் இதுவே லாங் லாஸ்டிங்காக லைஃப் லாங் ஃபாலோ பண்ண முடியுமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேரியாட்ரிக் சர்ஜரினா என்னன்னு நான் சொல்கிறேன். இட்ஸ் லாப்ரோஸ்கோபி இல்லாட்டி ரொபாட்டிக்ஸ் மூலியமாக தான் நம்ம பண்ணுறோம். அண்ட் தேர் இஸ் நோ ஓப்பன் சர்ஜரி இன் திஸ் பிஸ்னஸ். அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸே கஷ்டமாக இருக்கும். இவ்வளோ பெருசாக உட்காந்துட்ருப்பாங்க. அவங்கள எழுந்திரிச்சு போய் நீ எக்ஸசைஸ் பண்ணு, நீ வாக்கிங் பண்ணு, நீங்கள் ஜாகிங் பண்ணுங்க. ஆதன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அனுக்ஷா சுவாமிநாதன். இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னா வெயிட் லாஸ். அதாவது இந்த ஒபிசிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 10ல் 9 பேர் இன்னைக்கு இருக்க சொசைட்டியில் இதனால சஃபர் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஆப்ஷன்ஸ் எடுத்தோம் அப்படின்னா நிறைய டயட் இருக்கு. ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் அப்படின்னு எடுத்தோம்னால ஜிம் ஒர்க் அவுட்டாக இருக்கட்டும், இல்லை கார்டியோவாக இருக்கட்டும், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. என்னதான் இந்த இத்தனை ஆப்ஷன்ஸ் இருந்தாலுமே இதை ஃபாலோ பண்ணாலுமே வெயிட் லாஸ் அப்படின்றது ரொம்பவே ஒரு டிஃபிகல்ட் டாஸ்காகவே இருக்கு. ஸோ இந்த மாதிரி சாதாரண விஷயம், அதாவது வெயிட் லாஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ஏன் இப்படி ஒரு டிஃபிகல்ட் டேர்மாவே நம்ம இன்னைக்கு இருக்க சொசைட்டில கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் என்ன, அண்ட் ஏன் நம்ம நிறைய டயட்ஸ் நிறைய எக்ஸசைஸ்லாம் பண்ணாலும் வெயிட் லாஸ் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ஏன் நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டினுக்கு இன்னைக்கு நம்மளோட எந்த டாக்டர் ஜாயின் பண்ணி ஆன்சர் கொடுக்க வந்திருக்காங்கன்றது பார்க்கலாம். ஸோ ஷீ இஸ் அ ஹைலி ஸ்கில் லாப்ரோஸ்கோபிக் சர்ஜன். ஸோ டாக்டர் பிரீத்தி மிருனாலினி, அவங்க இப்போ அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளோட சேனலுக்கு அவங்க இன்டர்வியூ கொடுக்க வந்திருக்காங்க. வெயிட் லாஸ் பத்தி இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாத்தையும் அவங்க கிட்ட கேட்டு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ் அண்ட் இந்த மித் பிரேக்கிங் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கக்கூடிய எல்லா டவுட்ஸையும் கேட்டு அவங்க கிட்ட தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ ஹாய் மேம். Hi. So எப்படி இருக்கீங்க மேம்? I'm good. How are you? I'm also fine ma'am. So இந்த எபிசோட் இட்ஸ் டோட்டலி அபவுட் வெயிட் லாஸ். ஸோ இன்னைக்கு ஒபிசிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒபிசிட்டி இன்னைக்கு ஆக்சுவலாக ஒரு ஃபிசிக்கல் டேர்ம், அதாவது அப்பியரன்ஸாக நிறைய பேர் பார்க்கறது இருந்தாலுமே மெடிக்கல் கண்டிஷன்ஸில் இது எவ்வளோ பெரிய ஒரு ரிஸ்க் ஃபேக்டராக இருக்கு மேம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒபிசிட்டின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒரு ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் மட்டும் பெருசாக இருக்கிறதுனால அது ஒரு குற்றம்ன்றது கிடையாது. we dive deeper. ஸோ இங்கே என்னன்னா, இந்த ஒபிசிட்டினால சுகர் வரலாம், பிபி இஷ்யூஸ் வரலாம், தைராய்டு இஷ்யூஸ் வரலாம், முட்டு வலி, முதுகு வலி, அதாவது எலும்பு தேய்மானம் அதுவும் நடக்கலாம். ஏன் கேன்சர் கூட வரலாம். ஸோ ஒபிசிட்டின்றது எல்லா விதமான நோய்க்கும் ஒரு காமன் டினாமினேட்டர்னே சொல்லலாம். ஓகே. ஸோ இன்னைக்கு இருக்க நிறைய பேர் இந்த ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு சேஞ்ச் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடியதில் நிறைய டயட்ஸ் இருக்கு, நிறைய எக்ஸசைஸ் பண்றாங்க, நிறைய பேர் ஜிம்முக்கு போறாங்க. பட் என்னதான் இந்த ஹேபிட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணாலுமே வெயிட் லாஸ் அப்படின்றது அவங்களால எவிடென்ட்டாக அந்த ரிசல்ட்ஸ்ல பார்க்க முடியல. ஸோ இதுக்கு மெயின் ரீசன் எதெல்லாம் மேம் இருக்கும்? ஸோ பேசிக்காக நிறைய பேர் நிறைய டைப்ஸ் ஆஃப் திங்ஸ் ட்ரை பண்ணுறாங்க. பட் அதை சஸ்டெயின்டாக ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களா அப்படின்றது இஸ் குவெஸ்டனபிள். ஸோ அதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது சில பேர் அடிக்கடி மாற்றிட்டே இருக்கிறாங்க, டூ குவிக். அண்ட் வாட் சூட்ஸ் யூ மைட் நாட் சூட் மீ. ஸோ ஒரு உடம்புக்குரிய கரெக்டான ஒரு வெயிட் லாஸ் அப்படின்ற விஷயம் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் we'll be able to attain our goal. ஓகே. ஸோ இதுதான் இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் மிஸ்டேக் அப்படின்றது நீங்கள் சொல்கிறேன். ஸோ இந்த நிறைய டயட்ஸ் இன்னைக்கு இருக்குது. நம்ம ஆன்லைன்லேயே போயிட்டு இப்போ வெயிட் லாஸ் டயட்னு போட்டோம்னா there are keto, intermittent fasting, low carbs அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டயட்ஸ் இருக்குது. ஸோ வாட்ஸ் யோர் ஒப்பீனியன் ஆன் ஆல் தீஸ் டயட்? ஸோ ஆல் தீஸ் டயட்ஸ் ஆர் குட் ஃபார் ஷார்ட் டேர்ம் வெயிட் லாஸ். இப்போ ஒரு இவெண்ட் இருக்குது, எனக்கு ஜஸ்ட் ஒரு 3 kgs லூஸ் பண்ணணும், 5 kgs, இட்ஸ் ஓகே டு கோ ஆன் சம் டயட் லைக் தட் ஃபார் அ வெரி ப்ரீஃப் பீரியட். பட் இதுவே லாங் லாஸ்டிங்காக லைஃப் லாங் ஃபாலோ பண்ண முடியுமா?
கண்டிப்பாக இஸ் நாட் அ பாசிபிலிட்டி. ஸோ எனிதிங் தட் நம்ம வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும். ஸோ நான் இன்னைக்கு ஃபாலோ பண்ணுற டயட்டை என்னால் லைஃப் லாங் என்னால் அதை ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த வெயிட் லாஸையும் கொடுக்கும். அந்த வெயிட் லாஸோட பலனும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். வெயிட் லாஸ் அகெயின் வெறும் உடம்பு மட்டும் இளைச்சா பத்தாது, அந்த ஸ்ட்ரென்த் கொடுக்கணும். நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ் ஒரு 60-70 வயசுக்கு அப்புறம் ஒரு 4 பேர் எதிர்பார்க்காம நம்மளால இருக்க முடியணும். ஓகே. ஒரு 4 பேர் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணாமல் நம்மளே நம்ம வேலையை செஞ்சுக்கிற அளவுக்கு நம்மளால இருக்க முடியறது தான் இஸ் ஹெல்தி லிவிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சஸ்டைனபிள் டயட் அப்படின்னா நீங்கள் எதை மேம் சொல்லுவீங்க? I would only insist on a very balanced diet, no crash diets at all. ஓகே. அது டைம் எடுக்கட்டுமே. என்ன ஒரு 1 மந்த்தில் அச்சீவ் பண்ண முடியாதது நம்ம 3 மந்த்ஸில் அச்சீவ் பண்ணிட்டு போகிறோம். why that hurry அப்படின்ற ஒரு விஷயம்தான். பட் அஃப்கோர்ஸ் அதுக்காக வந்துட்டு ஒரு கைடன்ஸ் இல்லாமல் நிறைய பேர் இப்போ நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்துட்டாங்க. நிறைய பேர் என்னென்னமோ சொல்கிறாங்க, தோன்றதெல்லாம் சொல்கிறாங்க. பட் அது எல்லாமே நிறைய பேர் ஃபாலோ பண்ணி பார்க்குறாங்க. ஸோ தட்ஸ் நாட் த ரைட் வே டு கோ அபவுட் திங்ஸ். ஸோ ஒரு வெயிட் லாஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம், இதுதான் நம்ம கோல் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேசிக்கான பிளட் ஒர்க்கப், பேசிக்கான ஒரு நியூட்ரிஷனிஸ்ட் கன்சல்டேஷன், ஒரு டாக்டரை பார்க்கலாம். ஏன்னா இப்போ வந்து மெடிக்கல் ஃபீல்ட்லேயே வெயிட் லாஸுக்காகவே செப்பரேட்டாகவே ஒரு ஃபீல்டு ஆகிட்டு வருது. பேசிக்லி லைஃப் ஸ்டைல் கன்சல்டன்ட்ஸ் ஆர் கம்மிங் அப். ஸோ நிறைய விதமான ஹெல்ப் இஸ் அவைலபிள். நம்ம அந்த ஹெல்ப் எல்லாம் எதுவுமே எடுக்காமல் பிளைண்டாக ஃபாலோ பண்ணுறதுனால நம்மளுக்கு ஏமாற்றம் தான் ஜாஸ்தி கிடைக்கும். இந்த வெயிட் லாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது ஒன் ஆஃப் தி ஹெல்ப் அப்படின்றது ஆர் ஒன் ஆஃப் தி ஆப்ஷன் நான் கன்சிடர் பண்ணுறது ஆஸ் ஃபார் நான் கோ த்ரூ பண்ண வரைக்கும் இந்த பேரியாட்ரிக் சர்ஜரி, அதாவது ஆஸ் யூஆர் லாப்ரோஸ்கோபிக் சர்ஜன், இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது, வெயிட் லாஸ்க்கு ஒரு சர்ஜரி இருக்குது அப்படின்றது எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ இன்றைக்கி இருக்க நிறைய பேருக்கு தெரியாத, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் பற்றி நீங்கள் கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லுங்கள். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேரியாட்ரிக் சர்ஜரினா என்னன்னு நான் சொல்கிறேன். இட்ஸ் லாப்ரோஸ்கோபி இல்லாட்டி ரொபாட்டிக்ஸ் மூலியமாக தான் நம்ம பண்ணுறோம். அண்ட் தெர் இஸ் நோ ஓப்பன் சர்ஜரி இன் திஸ் பிஸ்னஸ். அண்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா ஸ்டமக் சைஸை மட்டும் சில பேருக்கு கம்மி பண்ணுறது, இல்லாட்டி குடலில் வந்து பைபாஸ் பண்ணுறதோ சேர்த்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வகையில் பண்ணும்போது நம்மளோட லெப்டின், கிரெலின், இன்சுலின், நிறைய ஹார்மோன்ஸ் இருக்குது. நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் எல்லாமே நம்ம உடம்புல கொண்டு வந்து the weight loss will beautifully happen over a period of 1 year. Okay. So it's not something like surgery பண்ணிட்டு வந்த உடனே அப்படியே ஒல்லி ஆயிடுவோமா? That is not true. That is plastic surgery. Okay. This is not plastic surgery. And this is a metabolic surgery ன்னு சொல்வோம். ஸோ இதில் இந்த சர்ஜரி பண்ணிட்டு வந்து ஒரு 1 year follow upல பார்த்தீங்கன்னா every month minimum of 3 kgs to up to 7 kgs weight loss வரைக்கும் நடந்துட்டே வரும். Okay. Every month. And the peak of weight loss happens in the first 3 to 6 months. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபேஷனில் தான் இந்த வெயிட் லாஸ் நம்மளுக்கு அச்சீவ் ஆகும். பட் இதில் ட்ராபேக்ஸ் இல்லை சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. த மெயின் வரி தட் வி ஆல் ரியலி வரிட் அபவுட் இஸ் நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி. ஏன்னா வெயிட் இறங்க இறங்க அந்த நியூட்ரிஷன் வந்து சரியாக நம்மளுக்கு அப்சார்ப்ஷன் கம்மி பண்ணிடும். ஸோ சரியாக எடுக்காது உடம்பு. ஸோ அதனால கம்பல்சரி இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும், என்னையோ இல்லை என் டீமையோ சார்ந்து பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கம்பல்சரி வி கிவ் ப்ரோட்டீன் அண்ட் மல்டிவைட்டமின் சப்ளிமெண்ட்ஸ். ஸோ இது வந்து ஒரு நான் நெகோஷியபிள் அப்படின்னே சொல்லி தான் பேஷண்ட்ஸ் கிட்ட வி டேக் அப். அண்ட் another thing is இந்த சர்ஜரி எல்லாருக்குமே பண்ண முடியுமானா கண்டிப்பாக வி டோன்ட் டேக் அப். கண்மூடித்தனமாக இஃப் எனிபடி கம்ஸ் அப் சேயிங் அவங்க ஜஸ்ட் ஒரு 5 kg 7 kgs தான் ஓவர் வெயிட் இருப்பாங்க. டாக்டர் எனக்கு அது இறக்கணும், ஒரு மாதிரி ஒரு அப்சஷன், அந்த வெயிட்டை இறக்கி ஆகணும். தே ஆர் நாட் த ரைட் கேண்டிடேட்ஸ். அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸே கஷ்டமாக இருக்கும். இவ்வளோ பெருசாக உட்காந்துட்ருப்பாங்க. அவங்கள எழுந்திரிச்சு போய் நீ எக்ஸசைஸ் பண்ணு, நீ வாக்கிங் பண்ணு, நீங்கள் ஜாகிங் பண்ணுங்கன்னா அவங்களால நடக்கிறதே கஷ்டம். எழுந்திரிச்சு பாத்ரூம் போகிறதுக்கு கூட ஒரு ஹெல்ப் தேவைப்படுது. அந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ் வாட் இஸ் தேர் ஹெல்ப் தென்? அவங்களோட மெயின் அண்டர்லைங் ப்ராப்ளமே பார்த்திங்கன்னா இந்த வெயிட்டு தான். இந்த வெயிட் இறக்குனா மற்ற எல்லா விஷயமும் சரியாக போயிடும் அவங்களுக்கு. பட் அவங்களால எக்ஸசைஸும் பண்ண முடியாது, டயட்டும் பெருசாக இருக்க முடியாது. ஆக்சுவலாக பார்த்தோன்னா இந்த ரொம்ப ஒபீஸாக இருக்கிறவங்க அவ்வளோ சாப்பிடவே மாட்டாங்க. ரொம்ப கம்மியாக சாப்பிட்ற ஆளுங்களாக தான் இருப்பாங்க. மிச்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றாங்க. இட்ஸ் மெயின்லி பிகாஸ் ஆஃப் த ஜெனட்டிக்ஸ் லாட் ஆஃப் ஹார்மோனல் இன்ஃப்ளூயன்ஸ். அந்த வெயிட் வந்து ஏறிட்டே போகுது அவங்க என்ன பண்ணாலும்.
So for those patients, this will be the right kind of procedure or right kind of help that is available. And another thing is nowadays this bariatric surgery is actually covered by insurance also. ஓகே So முன்னாடி அது இல்லாமல் இருந்தது, but 2022லேருந்து the insurance covers these surgeries. So that's a good thing. Why insurance is covering? Because obesity is recognized as a disease right now. It's no more உடம்பு just looks. It's no more about looks. So that being said, the surgery risks. ஸோ இவ்வளோ பெருசாக இருக்கிறவங்களுக்கு சர்ஜரி பண்ணால் ஏதாவது ரிஸ்க் இருக்கா? ஒரு ஒபீஸாக இருக்கிற ஒரு ஆளுக்கு நம்ம கேல் பிளாடர் சர்ஜரி பண்ணால் என்ன ரிஸ்க் இருக்கோ அதே மாதிரி தான் ஒரு பீரியாட்ரிக் சர்ஜரி பண்ணாலும் ரிஸ்க் இருக்குது. ஓகே ஸோ எனி சர்ஜரி வி டூ ஆன் அ ஹெவி பேஷண்ட் தெர் ஆர் ரிஸ்க்ஸ். ஓகே இட்ஸ் நாட் அபவுட் பீரியாட்ரிக் சர்ஜரி ரிஸ்க்குன்ற விஷயம் கிடையாது. அது மெயினாக வந்து அனஸ்தட்டிக் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து ஒரு பெருசாக இருக்கிறவங்களுக்கு நார்மலாகவே வரலாம். பட் அது எல்லாமே ப்ராப்பராக ரிஸ்க் அனாலிசிஸ் பண்ணி பல்மனாலஜிஸ்ட், கார்டியாலஜிஸ்ட், தெர் ஆர் டீம் ஆஃப் டாக்டர்ஸ், அனஸ்தட்டிஸ்ட் எல்லாரும் பார்த்து ஓகேன்னு சொன்ன அப்புறமா தான் வி ஆக்சுவலி டேக் அப் ஃபார் சர்ஜரி. ஓகே ஆக்சுவலி தட்ஸ் கிரேட் நியூஸ். ஏன்னா இன்னைக்கு இருக்க நிறைய பேருக்கு வந்து வெயிட் லாஸ் அப்படின்றது இட்ஸ் ஒன் ஆஃப் தி பிகஸ்ட் டாஸ்க். ஸோ நீங்கள் சொன்னபடி பார்த்தோன்னா இன்னைக்கு ஒருத்தவங்க ஓவர் வெயிட் ஒபீஸாக இருக்கவங்களுக்கு இந்த பேரியாட்ரிக் சர்ஜரி வந்து இஸ் இட் அ லாஸ்ட் ஆப்ஷன் ஆர் அ ஷார்ட் கட்? It is the only option for certain patients. Okay. Whereas for few other patients, definitely there is a chance. Diet exercise try பண்ணி பார்க்கலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நிறைய மெடிகேஷன்ஸ் have also come to aid with the weight loss. ஸோ கொஞ்சம் லைட்டாக ஓவர் வெயிட் கேட்டகரியில் இருக்கிறவங்க இல்லை கிரேட் 1 ஒபிசிட்டி கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாமே நம்ம ட்ரை பண்ணலாம். பட் கிரேட் 2 ஒரு சிவியராக ஒபீஸாக இருக்கிறாங்க, பிஎம்ஐ இஸ் அபவ் 40, 45 அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இட் டசன்ட் மேக் சென்ஸ் டு கீப் ட்ரைங் ஆல் தட். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு 5-10 கிலோ இறக்குனா பத்தாது. தெர் இஸ் நோ யூஸ். தே வில் கெயின் இட் இன் 1 or 2 months. பட் அவங்களுக்கு 40 to 50 kgs வந்து ஒரு டிசையர்ட் வெயிட் லாஸ் இருக்குது அப்படின்னா this is the only option. Okay. So as a doctor, நீங்கள் வந்து என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க ஃபார் அ பர்சன் who is constantly trying for weight loss, டயட் எடுக்கிறாங்க, எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, பட் அவங்களால ரிசல்ட்ஸ் பார்க்கவே முடியல அப்படின்னா what advice would you give, ma'am? So the first thing that I would say is just come down to the basics. எங்கே நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னு பாருங்கள். உங்களுக்கு பார்க்க வரலையா, take help. And don't go down that road and keep going back and forth. Take the right kind of help. Consult proper professionals. Okay. You know, rather than and நம்ம யாருக்கிட்ட ஹெல்ப் எடுக்கிறோமோ அவங்க என்ன படிச்சிருக்காங்க, ஆர் தே எலிஜிபிள் டு கிவ் திஸ் அட்வைஸ், கேன் ஐ டேக் திஸ் அட்வைஸ் ஃப்ரம் தெம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்துட்டு தென் யூ ஃபாலோ. That would be my advice. ஓகே. ஸோ இன்னைக்கு இந்த மெட்டபாலிசம் அதை வந்து நம்ம பாடியில் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து இட்ஸ் ஒபீஸாக இருக்காங்க இல்லை ஒரு நார்மல் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலுக்கு வந்து மெட்டபாலிசம் இட்ஸ் வெரி வெரி எசென்ஷியல். ஸோ இந்த மெட்டபாலிசம் நம்ம பாடியில் நேச்சுரலாக இன்க்ரீஸ் பண்ணணும் ஆர் அட்லீஸ்ட் மெயின்டைன் பண்ணணும்னா வாட் ஆர் த 3 things you would suggest, ma'am? First thing, eat a lot of protein. ஓகே. எல்லா 3 மீல்ஸ்லேயுமே ப்ரோட்டீன் இருக்கிற மாதிரி பாருங்கள். Very easy. It's actually very simple once you start following it. And number 2, move more. Okay. If you have an option where you can walk rather than take the lift or rather than take the car, walk. நம்ம வெளிநாட்டில் பார்த்தோன்னா அவ்வளோ பேர் பிளாட்ஃபார்ம்ஸ்லலாம் நடந்துட்டு இருப்பாங்க. பட் whereas in India it's not like that. Only in certain இப்போ டி நகர், பாண்டி பஜார் அப்படின்ற certain areas மட்டும்தான் வேறு கார் பைக் போடுறது கூட கஷ்டம் அப்படின்ற இடம் மட்டும்தான் வாக்கிங் இருக்குது. பட் ஜென்ரலாகவே இப்போ இங்கேருந்து பக்கத்து கடைக்கு போகணுன்னா பைக் எடுத்துகிட்டு போகிறோம், இல்லாட்டி ஒரு கார் எடுத்துகிட்டு போகிறோம். இட் டசன்ட் மேக் சென்ஸ். ஸோ ட்ரை டு இம்ப்ளிமெண்ட் மோர் activity into our day-to-day life. And the third thing that I would say is dieting and fasting அப்படின்ற பேரில் skipping meals is just a blunder. Please have all meals. இன்னும் சொல்ல போனால் வயிறு முட்டை சாப்பிடாம கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து சாப்பிட்டோம் அப்படின்னா our metabolism definitely improves. ஓகே. ஸோ இந்த ஃபீல்டில் வந்து யூ ஹேவ் 10 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த 10 yearsல உங்களுக்கு இருக்க ஒரு பெஸ்ட் பேஷண்ட் ஸ்டோரியோ ரொம்ப இந்த பேஷண்ட்டோட ஸ்டோரி வந்து எனக்கு ரொம்ப மெமரபிள் அப்படின்னா நீங்கள் எதை மேம் சொல்லுவீங்க? One lady, she was like very young, ஒரு 33-year-old or something like that. Financially not very well off, but from a lower middle class family ன்னு சொல்லலாம் நம்ம. So she came up once with full tears. She was this big.
Okay. a very short lady. So she came up once saying that டாக்டர் எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள், நீங்கள் இந்த மாதிரி இந்த வெயிட் லாஸுக்கெல்லாம் ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுங்க, ஏன்னா my husband is threatening to divorce me. Because of weight. Yeah. Okay. My husband is threatening to divorce me. ஏன்னா நான் ரொம்ப பெருசாக இருக்கிறேன். என் ஹஸ்பண்ட் மட்டும் இல்லை, என் ஹஸ்பண்டை சுற்றி இருக்கிற அவங்க ஃபேமிலி, அவங்க வீட்டாரும் சேர்ந்து என்னை எல்லாத்துக்குமே வந்து கீழே போட்டுகிட்டே இருக்காங்க. One thing we don't understand or nobody really talks about is the mental health that gets affected because of this weight. Yes. Because it takes a really big toll on அது அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். Since we meet these kind of patients on a day-to-day basis, we are able to understand and connect with them as to என்ன அளவுக்கு டெப்த்தில் இது அஃபெக்ட் ஆகுது இந்த வெயிட்ன்ற ஒரு விஷயம். So coming back to this lady, so this was her case. பார்த்தோன்னா her weight was around 145 kgs or something. Height very short, maybe 5 foot, 5'2" or something like that. And BMI was very high. It was around 60, 55, 60, I think. I'm not very sure about the numbers. And another issue that she actually faced was infertility. அவங்கனால குழந்தை கன்சீவ் ஆக முடியல. Even though they were married for 7+ years, they've tried and they've also taken some treatments. எங்கே போனாலுமே the first thing that they are told is, நீங்கள் வெயிட் இறக்கிட்டு வாங்க, lose some weight and then we'll start the treatment. இல்லாட்டி எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இட்ஸ் தட் serious an issue. So then of course we did a lot of blood tests and everything, evaluate பண்ணிட்டு, and then we found out she was a newly diagnosed diabetic. இது வரைக்கும் அவங்க டயபெட்டிஸ்க்கு மருந்து எடுத்ததில்லை. அண்ட் ஆனால் அவங்களுக்கு ஒரு ரொம்ப சிவியரான விஷயம்லாம் பயங்கரமாக கொரட்டை வரும். ஓகே. கொரட்டை வந்து தூக்கத்துலேயே அவங்க அவ்வளோ சத்தமாக இருக்கும். தட் ஆல்சோ வாஸ் அன் இஷ்யூ வித் த ஹஸ்பண்ட். அண்ட் another issue was அவங்க கொஞ்சம் தூரம் நடந்து போனாலே மூச்சு இறைக்கும். She can't really climb up stairs. That's all ruled out for her. படி ஏறதெல்லாம் சுத்தமாக முடியாது. ஸோ எல்லாத்துக்குமே சென்டர் ஃபேக்டர் இருந்தது. இதுக்கு என்ன ப்ராப்ளம், இதுக்கு என்ன ப்ராப்ளம், எல்லாத்துக்கும் காமனாக பார்த்தோம்னா இது வெயிட் தான். So we wanted to address the root cause of the problem. So then yes, we did have a chat, but and we did help her out by offering bariatric surgery for her. Okay. Panno, she also took that leap of faith. Sometimes that's what's needed. Yes. 1000 பேர் 1000 விஷயம் சொல்லலாம், பட் உங்களுக்கு அது சரின்னு படுது அப்படின்னா you should go for it. So she also took that leap of faith and we did it for her, of course with proper precautions, எல்லா risks எல்லாம் analyze பண்ணி. Right now she is already lost, I think, around 40 kgs. Okay. More than that, she's actually less than 100 now. Okay. She's very, very happy. She's very happy. And they're trying to conceive for the baby as well, which is also very happy news. ஸோ அதர் தேன் சர்ஜரிஸ், இப்போ இந்த வெயிட் லாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி there are மெடிகேஷன்ஸ் லைக் இன்ஜெக்ஷன்ஸ் வரைக்கும் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஐ ஹர்ட் ஆஃப் இட். ஸோ அப்படி இருக்கும் போது இந்த வெயிட் லாஸ் மெடிகேஷன் இஸ் இட் சேஃப் ஃபார் லாங் ரன்? Okay, so these weight loss medications, ரெண்டு ஃபார்மில் இருக்கு. One is tablets and one is injectables. Okay. Injectables meaning injections. So இந்த weight loss medications பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபீல்டில் வந்து லாஸ்ட் 5 to 6 years தான் இருக்கே. ஸோ லாங் டேர்ம் சைட் எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டால் யாருக்குமே தெரியாது. அஃப்கோர்ஸ் there are researches that have already been done. அதில் வந்து சிவியர் சைட் எஃபெக்ட்ஸ் ஒன்றும் பெருசாக இல்லை அப்படின்றது தான் ரிப்போர்ட். பட் ஸ்டில் நம்ம இப்போ தான் we are starting and the entire world, இந்தியா மட்டும் இல்லை, entire world is going crazy behind those medicines. ஏன்னா அந்த இன்ஜெக்ஷன்ஸ் எடுக்கும் போது up to 15 to right now 20% of weight loss கூட நடக்கும். அதாவது இப்போ நம்ம 100 kgs இருக்கிறோம் அப்படின்னா 80 kgs வரைக்கும் மேக்ஸிமம் நம்ம கொண்டு வந்து நிறுத்தலாம். ஓகே. பட் அகேன் அதுக்கும் கம்மியாக நம்ம எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்னா இன்ஜெக்ஷன்ஸ் மூலிமா முடியாது. ஓகே. அண்ட் வித் தீஸ் இன்ஜெக்ஷன்ஸ் there are fewer side effects like GI disturbances இருக்கும், கொஞ்சம் nausea, vomiting, bloating, loose motion, constipation இதெல்லாம் இருக்கலாம். ரொம்ப ரேர் கேஸ் சினாரியோவில் கணையத்தை அஃபெக்ட் பண்ணலாம், இல்லை பித்தப்பையில் கல் வரலாம். இதெல்லாம் ரொம்ப ரேர் கேஸ் சினாரியோஸ், பட் ரிலேட்டிவ்லி சேஃப். But again, I want to take this opportunity to just convey this information whereby இப்போ நிறைய pharmacies-லையும் சரி hospitals-லையும் சரி இந்த drug is starting to be available. Okay, like over the counter? Not really. We still need a prescription. Okay. Okay. But
நிறைய பேர் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் இது பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே வாங்கி யூஸ் பண்ணுறது, இல்லை என் ஃப்ரெண்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்கா நான் ஒரு 10 மாத்திரை ட்ரை பண்ணுறேன்னு சும்மா எடுத்து ட்ரை பண்ணுறது. இட் இஸ் நாட் சப்போஸ் டு பி டன் லைக் தட். கோ டவுன் த ரைட் ரவுட் ஸோ தட் இதுக்கான ஒரு ப்ராப்பரான ஒரு ரிசல்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி அவங்க ஓகே எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்கன்னா தாராளமாக யூ கோ ஹெட். பிகாஸ் தெர் ஆர் லாட் ஆஃப் மல்டிபிள் இன்டராக்ஷன்ஸ் தட் கேன் ஹேப்பன் வித் த ட்ரக். அண்ட் இது வந்து ஜென்ரல் பப்ளிக்கு தெரியாது. ஸோ வித்தவுட் ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாமல் இதை எடுத்துக்கிறது ப்ளீஸ் டோன்ட் டேக். எஸ். ஸோ கமிங் டு த விமன், இந்த விமன் வந்து இன்னைக்கு PCOS PCOD அப்படின்னு சொல்லிட்டு தெர் ஆர் கண்டிஷன்ஸ் தட் உமன் சஃபர். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் இருக்கும் போது அகெயின் த மெயின் ஃபேக்டர் இஸ் வெயிட். ஸோ இந்த வெயிட் லாஸ் ஃபார் உமன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன அட்வைஸ் நீங்கள் கொடுப்பீங்க? ஸோ விமன்னு வரும்போது மென்னை விட நம்மளோட பாடி இஸ் ஹைலி காம்ப்ளிகேட்டட். we have way more hormones to deal with. and நம்மளுக்கு வந்துட்டு லைஃப்பில் பார்த்தோன்னா பியூபர்ட்டிக்கு அடுத்தது சைல்டு பர்த், அடுத்து லாக்டேஷன், அடுத்து சைல்டு ஃபேமிலி லைஃப் எல்லாம் முடிச்ச அப்புறமா ப்ரீமெனோபோஸ், அப்புறம் மெனோபோஸ். ஸோ தெர் ஆர் சோ மெனி ஃபேஸஸ் இன் லைஃப். அண்ட் அந்த ஃபேஸஸை பேஸ் பண்ணி ஒரு உமன் பாடி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ PCOD இருக்குது, PCOS இருக்குன்னா அதுக்கு அர்த்தம் என்னென்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது நம்ம உடம்புல. ஸோ இதை எப்படி நம்ம கான்கர் பண்ணணும் அப்படின்னா சிம்பிளாக சொல்லணும்னா நிறைய ப்ரோட்டீன் எடுங்க, கார்ப்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணி பாருங்கள், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இஸ் த கீ. These are certain advices that I would suggest for with PCOD, but at the same time not too much weight loss that you require. So coming to the eating habits. So in the eating habits அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா what are the 3 major changes every person should do for weight loss or a healthy lifestyle அப்படின்னு நீங்கள் இதெல்லாம் சொல்லுவீங்க? So eating habits அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா the first thing again, don't skip any meal. That's a blunder. And the second thing, ஸ்லோவாக சாப்பிட்றது is always better. Try to avoid any screen time during eating, and protein. Okay. These are the 3 things, but probably one more thing I can say is fiber. Okay. So everybody insists on proteins oda importance ellarume solranga, but fiber yarume pesa maatranga. But fiber is so important for our gut health. Okay. So it's not just protein. And carbs வந்து கம்ப்ளீட்டாக கட் பண்ணாமல் ஒரு லிமிட்டோட எடுத்தா இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர். இந்த வெயிட் லாஸ் அப்படின்ற இந்த கான்செப்ட் சுற்றி தேர் ஆர் லாட்ஸ் ஆஃப் மித் ரைட் நவ். ஸோ இன்னைக்கு எல்லாருக்குமே வந்து இன்ஃபர்மேஷன் வந்து இட்ஸ் ரைட் தேர் ஆன் யுவர் ஹேண்ட்ஸ்லேயே இருக்கும் போது தேர் ஆர் லாட்ஸ் ஆஃப் மிஸ்இன்ஃபர்மேஷன் ஆல்சோ. ஸோ இந்த மித் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா கார்ப்ஸ் வந்து டோட்டலாக நம்ம எடுத்துக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் எல்லா ஃபேட்டுமே வந்துட்டு நம்மளுக்கு வெயிட் கெயினுக்கு வந்து இருக்கும். ஸோ நம்ம எல்லா ஃபேட்டையும் கட் டவுன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய மித் இருக்குது. ஸோ இதை பற்றிலாம் நீங்கள் என்ன மேம் நினைக்கிறீங்க? ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப காமன் மித் இஸ் திஸ் carbs are bad. I don't want carbs. இப்போ குழந்தைங்க கொண்டு கார்ப்ஸ் வேண்டாம், இட்ஸ் டூ மச் கார்ப்ஸ் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. பட் தட்ஸ் நாட் ட்ரூ. we need carbs. பட் என்ன லெவலுக்கு நம்ம வேணும், வாட் இஸ் our goal அப்படின்றத பேஸ் பண்ணி we should derive it from there and have that amount of carbs. And second thing, coming to fats. Fats are very very essential. நம்மளோட ஸ்கின், ஹேர், நெயில்ஸ் எடுத்துக்கிட்டாலும் ஒரு ஃபேட் தேவை. அண்ட் ஃபார் அவர் ஓவரால் ஹெல்த் ஆல்சோ ஃபேட் இஸ் வெரி எசென்ஷியல். பட் த குட் ஃபேட், நாட் த பேட் ஃபேட். இப்போ ஆயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் பேட் ஃபேட். ஓகே, ஸோ வி டோன்ட் நீட் தட். அது என்ன அளவுக்கு கம்மி பண்ண, பட் இந்தியன் குக்கிங்கில் ஆயில் இல்லாமல் பண்ணவே முடியாது. வேர் இண்டியன்ஸ், தட்ஸ் ஹவ் வி ஈட். பட் கம்மி பண்ணலாம், என்னெல்லாம் இடத்துல கம்மி பண்ண முடியுமோ. இப்போ டீப் ஃப்ரைட் அப்படின்னு நம்ம குக் பண்ணுறோம் வீட்டில் அப்படின்னா just maybe once or twice a week let's cook deep fried, nothing more than that அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு லிமிட் பண்ணிக்கணும். அடுத்து மாதத்துக்கு ஒரு வீட்டுக்கு for one household தலைக்கு 1 லிட்டர் எண்ணெய் தான் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து வைக்கிறோம் அப்படின்னும் போது that also is little more beneficial. Limitation. Yes, limitations. So I just want to add one more myth here. இது வந்து ரொம்பவே பாப்புலராக இருந்தது. ஈட்டிங் லெஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருந்தால் வெயிட் லாஸ் வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் வந்து சாப்பிடாம இருக்காங்க. ஸோ திஸ் ஹஸ் பீன் அ கிரேட்டஸ்ட் மித். உங்களோட ஒப்பீனியன் ஆன் திஸ் வாட் would be? ஸோ பேசிக்லி சாப்பிடாம இருந்தால் I'll tell you scientifically what really happens. நம்ம பாடி வந்துட்டு இப்போ நீங்கள் கேலரிஸே கொடுக்கல உடம்புக்கு அப்படின்னும் போது பாடி ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்ன ஆகும்னா ஸ்டார்வேஷன் மோடுன்னு போயிடும். ஓகே, அப்போ என்ன ஆகும்னா இட் வில் நாட் பேர்ன் calories for you. You might be doing the same
நடந்து போகிறது, த சேம் ஆஃபீஸ் போகிறது, த சேம் ஒர்க். 1 மந்த் முன்னாடி பண்ண ஒர்க்கே தான் நீங்கள் பண்ணிகிட்ருப்பீங்க. பட் அப்போ பேர்ன் பண்ண கேலரிஸ் நீங்கள் இப்போ பேர்ன் பண்ண மாட்டீங்க. யோர் மெட்டபாலிசம் ஸ்லோஸ் டவுன், யூ ஸ்டார்ட் ஃபீலிங் வெரி ஸ்லக்கிஷ். அப்புறம் அது ஒரு ஸ்டார்வேஷன் மோடில் போய் அது என்ன நினச்சிக்கோன்னா, ஓ நம்மளுக்கு வந்து வி ஆர் ஸ்டார்விங், ஸோ வி நீட் டு ப்ரொடெக்ட் வாட் எவர் வி ஹேவ் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஃபேட்டை கன்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். ஃபேட் கன்சர்வேஷன் மோடுள்ள போவோம், விச் இஸ் நாட் ஈல்டிங் டு ஆர் கோல் இல்லையா, நம்ம கோலே வேறு. ஸோ அகெயின் calories in, calories out, we need to see, and other hormonal factors. Weight loss is an entire subject of its own. So get the right help. அவ்வளோதான் நான் சொல்வேன். டயட்லாம் ஒரு சைடு இருந்தாலும் there are something called as detox teas, இந்த ஃபேட் பர்னிங் ட்ரிங்க் ஆர் இந்த காஃபிலேயே வந்துட்டு இந்த மாதிரிலாம் குடித்தா நம்மளுக்கு வந்து ஈஸியாக வெயிட் லாஸ் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஈவன் கிராஷ் டயட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் வந்து நிறையா வந்து ஆன்லைனில் வந்து இப்போ நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆஸ் அ டாக்டரா வாட் இஸ் யோர் ஒப்பீனியன் ஆன் ஆல் தீஸ் திங்ஸ்? They are all just rubbish. Okay. It's useless. Okay. I mean, you can probably have this ginger and lemon adella add panni. Of course they have their own benefits. Like it's good to have ginger, it's good to have lemon, but avanga claim pandra vishayam nadakumana, it's not true. Okay. That's not true. It's not completely true. So nammaloda Indian ingredients e eduthukita, it's very rich in antioxidants, it's very rich and very good for our gut health. Kandipa include panalam, but again don't depend on it. Okay. அது அந்த டீடாக்ஸ் மட்டுமே குடிச்சிட்டு நான் என் பவல் எல்லாம் கிளியர் ஆகிடும், கிளென்ஸ் ஆகிடும் அப்படின்னு நினச்சா தட்ஸ் நாட் ட்ரூ. கண்டிப்பாக. ஸோ இந்த செக்மெண்டோட லாஸ்ட் கொஷின் இஸ், இன்னைக்கு வெயிட் லாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா ஆஸ் இந்த எபிசோட பிகினிங்லேயே நான் சொன்ன மாதிரி இட் ஹஸ் பீன் அ பிக்கஸ்ட் கான்செப்ட் ரைட் நான், ரொம்ப ட்ரெண்டிங்காகவே இருக்குது. இது வந்து மோர் தென் அப்பியரன்ஸ் தாண்டி நம்ம பாடிக்கு வந்துட்டு நிறைய கான்சிக்வன்சஸ் தருது அப்படின்ற ஒரு ஃபேக்டராகவும் இன்னைக்கு இது கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கு. தோ வி ஹேவ் லாட்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ். ஒருத்தங்க வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், எவ்ரிபடி மஸ்ட் நோ திஸ் அப்படின்னா நீங்கள் எதை மேம் சொல்லுவீங்க? நீங்கள் உங்கள் வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்கள் பாடி எப்படி இருக்குது, what is the state of your body and your mind என்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். Okay. What is your body is not mine. So எனக்கு சூட் ஆன் just because your friend tried it and அவங்களுக்கு அது நல்லா ஒர்க் அவுட் ஆச்சுன்றதுனால உங்களுக்கும் அது ஒர்க் அவுட் ஆகணும்னு அவசியமே கிடையாது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பாடி, டூ ஆல் த பேக்ரவுண்ட் ஒர்க். ஓகே, நம்ம என்ன ஸ்டேட்டில் இருக்கோம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தான் ஒரு ப்ரெக்னென்சி முடிச்சுட்டு வந்திருக்காங்க ஒரு மதர் அப்படின்னா, அந்த மதரோட பாடி வந்துட்டு ப்ரீ ப்ரெக்னென்சி மாதிரி இருக்காது. ஒரு 1 year பேக் அவங்க எப்படி இருந்தாங்களோ இப்போ அவங்க அப்படி இருக்கவே மாட்டாங்க. ஸோ ஈவன் we are changing. So at that current point நம்ம என்ன இருக்கோம், எப்படி இருக்கோம், நம்மளோட ஹார்மோன்ஸ் எப்படி இருக்குது, எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு பாடி காம்போசிஷன் அனாலிசிஸ்ன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. அதில் வந்து எவ்வளோ மசில் இருக்குது, ஃபேட் இருக்குது, வாட்டர் கண்டென்ட் இருக்குது, எந்த இடத்துல நம்மளுக்கு வந்து அதிகமாக ஃபேட் ஸ்டோரேஜாக இருக்குது. அதே மாதிரி விசரல் ஃபேட்டுன்னு ஒன்று சொல்லுவோம். அதாவது நம்ம ஆர்கன்ஸை சுற்றி இருக்கிற ஃபேட், தட்ஸ் த worst கைண்ட் ஆஃப் ஃபேட். தட் இஸ் வாட் காசஸ் லாட் ஆஃப் டிசீசஸ். ஸோ அந்த ஃபேட் எவ்வளோ இருக்குது, ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுட்டு தென் we can devise out a plan saying just diet and exercise is enough, or enna vidhamana calorie restriction is required, or you need some medicines or surgical procedure is the right choice. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். பிகாஸ் ஒரு தெளிவான எக்ஸ்ப்ளனேஷன் இன்றைக்கி வந்து எல்லாருக்குமே வந்து தேவைப்படுது. இந்த இன்ஃபர்மேஷன், ரைட்டான இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் போய் சேருதா, அதாவது ஆல் தீஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் ஆர் அவைலபிள். சோஷியல் மீடியா எடுத்துக்கிட்டோன்னா வெயிட் லாஸ் அப்படின்ற கான்செப்ட்டில் தேர் ஆர் லாட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன், பட் த ரைட் இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் போய் சேருதா அப்படின்னா இட்ஸ் த பிகஸ்ட் கொஸ்டின் மார்க். ஐ ஹோப் இந்த வீடியோ, இந்த எபிசோட் பார்க்குற எல்லாருக்குமே வந்துட்டு அ ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் வாட் வெயிட் லாஸ் ஆக்சுவலி இஸ் அண்ட் எத்தனை விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது, வாட் ஷுட் ஒன் டூ அண்ட் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனுமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இட் வில் பி ஒன் ஆஃப் தி most useful video. So thank you so much for spending so much time here and இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ another episodeல நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நிறைய டாபிக்ஸ் இருக்கும். ஸோ let's meet again, ma'am. Thank you. Okay, thank you.